அனைவருக்கும் இனிய வணக்கம். இதுவரை 2 பாடங்கள் பார்த்திருக்கின்றோம். 2 பாடங்களையும் 2-3 விதங்களாக பார்த்திருக்கின்றோம். இன்று நாம் காணவிருப்பது 3வது பாடம், 3வது விதமான சுற்று. அது எப்படி செய்யலாம் என்று பாருங்கள். விரலில் செய்யக்கூடிய சுற்று. விரலில் வைத்துக்கொண்டு இவ்வாறு சுற்றுவது. பாருங்கள், இவ்வாறு சுற்றுவதுதான் இந்த 3ஆம் சுற்று. நன்றாக பாருங்கள். இவ்வாறு வைக்கின்றேன். 3 விரல் மேலே, 1 விரல் கீழே, 3 விரல் மேலே, 1 விரல் கீழே, பெருவிரல் முன்னும் பின்னும் சென்று வரும். இப்பொழுது மேல் இருக்கின்ற 3 விரலை கீழே அழுத்தி இந்த ஆள்காட்டி விரலை கம்பு சுற்றி வரும் பொழுது பெருவிரல் கொண்டு தள்ளி பிடிக்க வேண்டும். பாருங்கள், இவ்வாறு பாருங்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது 3 விரலால் தள்ளி பிடிக்க வேண்டும். அதே போல் இங்கும் பாருங்கள். 3 விரல் மேலே, ஆள்காட்டி விரல் கீழே, மேலே இருக்கின்ற 3 விரலால் தள்ளி சுற்றி பிடிக்க வேண்டும். அவ்வாறு சுற்றும் பொழுது கம்பு கீழே விழாமல் இருப்பதற்கு பெருவிரலின் பிடிப்பு ஆகும். பாருங்கள், அவ்வளவுதான். இதை வேகமாக செய்தல் எப்படி இருக்கும்? இவ்வாறு சுற்றி ஆயிற்று. பிறகு பாருங்கள், இவ்வாறு செய்து இந்த சுற்றோடு அந்த விரல் சுற்றினை சேர்த்து போயிடும். அவ்வளவுதான். பாருங்கள், சுற்றும் பொழுது இந்த விரல் சுற்று. அவ்வாறாக இந்த விரலிலும் பாருங்கள், இவர் சுற்றும் பொழுது இந்த விரல் சுற்று. பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த சுற்றினை இந்த சுற்றோடு சேர்த்து செய்யலாம். பிறகு பாருங்கள், இவ்வாறு சுற்றி இப்படி வீசி பிடிக்கலாம். பாருங்கள், 1 2 விரலில் சுற்றி இப்படி வீசி பிடிக்கலாம். நிறைவாக நாம் சுற்றினை முடிக்கின்ற பொழுது இவ்வாறான சுற்றுகள் பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இதுவரை நீங்கள் நாம் கற்றுக்கொண்ட 2 பாடங்களோடு சேர்த்து இந்த 3வது பாடத்தையும் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு சிறு ஆரம்ப நிலையான சுற்றுமுறைகள் மட்டும்தான். இன்னும் அசாத்தியமான சுற்றுகளாம் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் இனி பின்வரும் காணொளிகளில் காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் நண்பன்
முனைவர் பிரசாந்த பாரதி. நன்றி, வணக்கம்.